வெளிநாடு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா என தவேக தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலின் மீது வைத்த விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல, அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் நேற்றைக்கு மேடையிலே கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி முதலமைச்சரிடம் அதை தெரிவித்திருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சரிடம் அதை தெரிவித்திருக்கின்றோம். விரைந்து இதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்றைய தினம் நடிகர் விஜய், அதாவது தவேகாவோட தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. திருவாரூர் சென்றிருக்கக்கூடிய அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மேலே வச்சிருக்காரு. குறிப்பாக வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடான்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் மத்தியும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு உரிய பதிலை நேற்றைக்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அதற்கு உண்டான உரிய பதிலை அளித்திருக்கின்றார். அதுவே போதுமானது. மதுரை கோவில் குடமுழுக்கு எப்படி பணி போயிட்டு இருக்குன்னா, நிச்சயமாக அதில் 100க்கும் மேற்பட்ட பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு செய்ய வேண்டிய பணி வீர வசந்தராயர் மண்டபம். அதற்கு போதிய அளவு ஒரே நீளமான கல் கிடைக்கவில்லை. அதற்குண்டான முயற்சி எங்கள் துறைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் துணையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் நேரடியாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்குண்டான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை நடத்தி முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்திலே இருக்கின்ற 49 முதலை கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சங்கரன் கோவில் என்றாலும் சரி, அறுபடை வீடுகளில் ஒன்றான முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் என்றாலும் சரி, அதேபோல் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் என்றாலும் சரி, அதேபோல் பழனி திருக்கோயில் என்றாலும் சரி, இந்த ஆட்சியில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில்தான், ஆன்மீக ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய குடமுழுக்கும் ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயம் நடக்கும்.